இவர் திருவுருவம் உங்கள் பார்வையில் இருக்கட்டும், அது உங்களை நேர்மையாக வாழத் தூண்டும். அவன் பாட்டுக்கு வந்தான், கேப்பை கழட்டிட்டு போயிட்டான். கேப் மாறிக்கிறது இதான் போல இருக்கு. தெரியல இவர் யாருன்னு. ஆவா செஞ்சு அவர் தான் வந்து கூட இருந்தே குழி பறிக்கிறவர். தப்பா எடுத்துடாதீங்க, நான் எங்கெங்க மரம் நட போனாலும் முதல்ல அவர் குழி பறிப்பார், அப்புறம் நான் நடுவேன். மிக முக்கியமாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ராணி மேரி கல்லூரியின் முதல்வர் நம்ம கூட்டம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஷாக் ஆகணும். எப்படின்னா, என்னடா ஒரு 5000 6000 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, தரையில் ஒரு வாட்டர் பாட்டிலை காணமே. அடா பாவீங்களா, சொல்லும் போதே போடுறீங்களாடாரு. தயவு செய்து அதை எடுத்துருங்க. நீங்களாம் செல்லுங்கள், தங்க கம்பிகள், நீங்கள்லாம் என்னோட கபாலி. இன்னைக்கு நிலத்தடி நீர் குறைஞ்சு போனது, விவசாயம் அழிஞ்சு போனது, எல்லாத்துக்கும் காரணம் மழை இல்லாததுக்கு ஒரே காரணம் மரங்கள் இல்லாதது. ஒரு ஏரியாவில் 30% மரம் இருக்கணுன்றது கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் 9% 10% தான் நம்மகிட்ட இருக்குது. ஆக அந்த விதத்தில் தமிழக அரசே நிறைய மரங்களை ஊக்குவித்து நட்டுக்கொண்டிருந்தாலும் மாணவர்கள் இதை கையில் எடுக்க வேண்டும். ஒரு மாணவன் நீங்கள் நினச்சி பாருங்க, வாரம் ஒரே ஒரு மரக்கன்று நடுறேன்னா ஒரு மாதத்தில் ஒருத்தர் 4 நட்டுருப்பான், ஒரு வருஷத்தில் 48 நட்டிருப்பான். ஒரு 1000 பேர் சேர்ந்தா நீங்க ஒரு வருஷத்துல 48,000 மரக்கன்றுகளை நீங்களே நட முடியும் நண்பர்களே. நீங்க நினைச்சா மறுபடியும் உங்க ஏரியாவை பசுமையாக்க முடியும். நீங்கள் நினைத்தால் நிலத்தடி நீரை கூட்ட முடியும். நீங்கள் நினைத்தால் விவசாயத்தை மீண்டும் தழைக்க செய்ய முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்குது, வேற யார்ட்டையும் இல்லை. வெளிநாட்டிலிருந்து நமக்கு ஹெல்ப் டசன்ட் கம் ஃப்ரம் அவுட் சைடு. இதை சொன்னது சுவாமி விவேகானந்தர். வெளியிலிருந்து நம்ம ஆல் இந்தியாவுக்கும் எப்பவுமே ஒரு விடிவெள்ளி சூப்பர் ஸ்டார்னா அது வந்து நம்முடைய சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்ன வார்த்தைகளை படித்தால் உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட மகானுபவர் சொன்னதே இயற்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல கருத்தை தான் அவரும் சொல்லி சென்றிருக்கிறார். ஒவ்வொரு மதத்திலையும் மரத்தை பற்றி தான் பேசு. இயேசு கிறிஸ்து ஒலிவ மர இலைகளைப் போல உன் குடும்பத்தை காப்பாற்றன்னு சொல்லுது. எல்லா மதத்திலையும் வந்து மரங்களை புகழ்ந்துதான். ஏன் ஒரு போர் என்று வந்துவிட்டால் பெண்களையும் மரங்களையும் குழந்தைகளையும் தொடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்து சமயத்தில் மரங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும். ஒரு மரம் வச்சா அது கீழே ஒரு சாமி வச்சானா அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த சாமியை வச்சான். மாரியம்மன்னா வேப்ப மரம், ஆலமரம் அரச மரம்னா பிள்ளையாரு என்று, முருகன்னாக்கா அது ஒரு ஆச்சா மரம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரத்தை வைத்தார்கள். ஸோ மரம் ரொம்ப முக்கியம். அந்த மரத்தை காப்பாற்றினால் நாம் மழையை வர வைக்க முடியும் என்று கூறி அந்த நல்ல கருத்தை மட்டும் நீங்கள் மனதில் ஏற்றுச் செல்ல வேண்டும் என்று கூறுகிறேன். கலாம் சார் எனக்கு ஒரு ஆணையிட்டார், நீ வந்து தமிழ்நாட்டில் 1 கோடி மரங்களை நட வேண்டும் என்று 2010 சொன்னார். அதை தொடர்ந்து செய்வேன், செய்து முடிப்பேன். 1 கோடியை என்று நான் எட்டுகிறேனோ அன்றுதான் அங்கே இருக்கின்ற கலாம் ஐயாவின் ஆத்மாவுக்கு நான் உண்மையான அஞ்சலியை செலுத்துபவனாவேன்.